நெக்ஸ்டன் நேர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நேர்களே, தற்போது நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்ன பார்த்திங்கன்னா, எல்லாருமே ரொம்ப ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்து கொண்டிருக்கும் 2025 24 பலவிதமான போராட்டங்கள், பலவிதமான நல்ல செயல்பாடுகள், முயற்சிக்கேற்ற வெற்றி கிடைக்கலைங்கிற வருத்தம், முயற்சி எடுக்கவே முடியுங்கிற வருத்தம் எல்லாருக்குமே அதிகமான தாக்கங்களை கொடுத்த வருடமாக இருந்திருக்கும் என்று நினைக்கிறேன். ஸோ இந்த 2025 என்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்குமா, நான் எதிர்பார்க்குற ஒவ்வொரு விஷயங்களும் நல்லபடியாக நடக்குமா அப்படிங்கிற கேள்வியை முன்வைத்து இந்த 2025 நம்ம ஆரம்பிக்க இருக்கிறோம். ஸோ அதற்கு முன்னாடி உலகியல் ரீதியாக மற்றும் இந்த 2025 நவகிரகங்களுடைய மாற்றங்கள் என்னென்ன விஷயங்களில் நம்மளுடைய நவகிரகங்கள் எந்த ராசியை விட்டு எந்த ராசிக்கு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த போகிறாங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்ப்போம். அதாவது நவகிரகங்கள் என்று சொல்லக்கூடிய 9 கிரகங்கள், அதாவது 7 கிரகங்களாகவும் மற்ற 2 கிரகங்கள் ராகு கேது பகவான் இருவரும் நிழல் கிரகங்களாக கருதுகிறோம். ஸோ அப்போ இந்த 9 கிரகங்கள் ஒவ்வொரு ராசியை விட்டு ஒவ்வொரு ராசியை கடந்து ஒவ்வொரு வருடங்களும் மாற்றங்களை ஏற்படுத்துது. இதில் ராஜகிரகமாகிய குரு பகவான் ஒரு ராசியை விட்டு இன்னொரு ராசியை கிடக்கிறதுக்கு 1 வருஷம் ஆக்குவார். அவர் இயற்கை சுபகிரகம். சனி பகவான் மட்டும்தான் பார்த்திங்கன்னா ஒரு ராசியை விட்டு இன்னொரு ராசியை கிடக்கிற ரொம்ப ஸ்லோவாக போவார். அதாவது 9 கிரகங்களில் ரொம்ப ரொம்ப பையாக நடந்து போகிறது அப்படின்னு பார்த்தா சனி பகவான் தான். அதனால தான் சனி பகவானை மந்தக்காரகன் என்று கூட நம்ம அழைப்போம். இந்த ராகுகேது பகவான் பார்த்திங்கன்னா பின்னோக்கி நகர்வார்கள். எப்பவுமே முன்னோக்கி நகர பழக்கம் கிடையாது. மற்ற கிரகங்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா முன்னோக்கி நகருவாங்க. ஆனால் நம்ம ராகுகேது பகவான் மட்டும் பார்த்திங்கன்னா பின்னோக்கி நகர்வார்கள். ஸோ இப்படிப்பட்ட கிரக அமைப்புகள், இந்த 3 கிரகங்கள் நம்மளுடைய ஒவ்வொருவரின் வாழ்க்கையிலும் ஒவ்வொரு விதமான மாற்றத்தையும் ஒவ்வொரு விதமான முன்னேற்றத்தையும் உறுதியாக கொடுப்பாங்க. இது எப்பயாச்சும் என்ன பண்ணுவாங்கன்னா 3 கிரகங்களும் ஒன்று போல் ஒரு பயிற்சி நடக்கும். கிட்டத்தட்ட ஒரு 30 வருடத்துக்கு ஒரு முறை தான் இந்த பயிற்சி காலங்கள் நடைபெறும். அந்த பயிற்சி காலம் இந்த 2025 யாருமே எதிர்பார்க்காத செயல்பாடுகள், இந்த 3 கிரகங்களும் அடுத்தடுத்து, அதாவது சனி பகவான் பார்த்திங்கன்னா 2025 மார்ச் எண்ட் ஆஃப் பாயிண்டில் என்ன பண்ணுறாரு, கும்பத்தில் இருக்க சனி பகவான் மீன ராசிக்குள்ள நுழைகிறார். அவர் ட்ராவல் பண்ண அடுத்த செகண்ட் யார் போகிறான்னு பார்த்திங்கன்னா குரு பகவான். குரு பகவான் மே மாதத்தில் ரிஷப ராசியிலிருந்து நம்மளுடைய மிதுன ராசிக்கு மே 14 உள்ள நுழைகிறாங்க. அதுக்கு அடுத்தபடியாக ஒரு 4 நாள் கேப்லேயே மே மாதத்தில் 18 ராகு பகவானும் கேது பகவானும் பின்னோக்கி நகர்கிறார்கள். அதாவது ராகு பகவான் கும்பராசிக்கும் கேது பகவான் சிம்ம ராசிக்கு நகர்றாங்க. ஸோ இந்த 3 கிரகங்களின் பயிற்சிகள் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுகின்ற மாற்றங்கள், உலகியல் ரீதியாக என்னென்ன மாற்றங்கள் என்பதை பற்றி நம்ம இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். முதலில் உலகியல் ரீதியாக என்ன மாற்றம் ஏற்பட போகுதுன்னா, மிகப்பெரிய ஒரு 2-3 நாடுகளுக்கு இடையே சில போராட்டமான சூழ்நிலைகள், கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு ஜூன் 2 வரையுமே சில நாடுகளுக்கும் பிரச்சனைகள் இருக்கும். அது கொஞ்சம் அதிவேகமாக இருக்க வாய்ப்பு உண்டு. நீயா நானா போட்டி போட்டு மோதிக்கொள்வதற்கான வாய்ப்புகள்லாம் உண்டு. ஸோ அதே போல் பார்த்திங்கன்னா பொருளாதார ரீதியான முன்னேற்றம் கட்டாயமாக இருக்கும். எல்லா இடங்களிலுமே பொருளாதார ரீதியான முன்னேற்றங்கள் இருக்கும். நம்மளுடைய இந்தியாவில் நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றத்தை நம்ம கண் கூட பார்க்க முடியும். கடல்களில் சீற்றங்கள் உண்டு. அதாவது கடல் சீற்றத்தால் சில பகுதிகள் பாதிப்படைய வாய்ப்புகள்லாம் இருக்குது. அப்போ உலகியல் ரீதியாக இந்த மாற்றங்கள் இருக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது நம்மளுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றம் இருக்கும், என்னென்ன விஷயங்கள்லாம் நம்மளுடைய வாழ்க்கையில் 12 ராசி நேயர்களும்
தன்னுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றத்தை சந்திக்க போகிறாங்க அப்படிங்கிற பற்றி இந்த காணொலியில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். ஸோ கட்டாயமாக வீடியோ முழுவதும் பாருங்கள். உங்களுடைய ராசிக்கான இந்த 2025 என்ன மாற்றத்தை கொடுக்க போகிறது, என்ன முன்னேற்றத்தை கொடுக்க போகுது என்பதை பற்றி பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடக ராசி அன்பர்களுக்கு இந்த 2025 நல்ல ஒரு முன்னேற்றமான சூழ்நிலைகள் கிடைக்குமா? என்னென்ன விஷயங்களில் நம்மளுடைய கடகராசிக்காரர்கள் வெற்றி பெறப் போகிறார்கள் என்பதை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது ஒரு தாய் உள்ளம், அப்படியே தாய் மேலே ரொம்ப அக்கறை, தாயை போல் வேறு உலகில் வேறு எந்த தெய்வம் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவில் தாயின் மீது அதிக அக்கறையும் அன்பான பாசமும் கொண்ட நம்மளுடைய கடகராசிக்காரங்க தான். ஸோ அப்படிப்பட்ட கடகராசிக்காரங்க எளிதில் மற்றவங்கள்ட்ட போய் கேட்ச் ஆயிடுவாங்க. யாராவது போய் அன்பு காட்டி, அண்ணே நீங்கள் இருந்தால் எனக்கு சந்தோஷண்ணே, நீங்கள் இந்த விஷயத்தை செஞ்சு கொடுத்தா போதுண்ணே, நீங்கள் தானே முதன்மையாக இருக்கணும் அப்படின்னு ஒரு வார்த்தை கடகராசிக்காரங்கிட்ட சொல்லிட்டா அப்படியே என்ன பண்ணுவாங்கன்னா, அப்படியே ஒரு தாயாகவே மாறிடுவாங்க. நமக்கு ஒரு மரியாதை கொடுத்துருக்காங்க, ஸோ நம்ம குழந்தைகள் அவங்க அப்படின்னு சொல்லி அவங்களே ஃபீல் பண்ணி ஒரு தாயாகவே இருந்து மற்றவர்களுடைய அதாவது உதவி கேட்டவங்களுக்கு ஒரு தாயாகவே வழிநடத்தக்கூடிய அன்பு கொண்டவங்க தான் நம்மளுடைய கடகராசிக்காரங்க. ஸோ அப்படி அன்பு கொண்டு அதிகமாக அக்கறை கொள்கிற செயல்பாடுகள் இருக்கிறதுனால தான் இவங்களுக்கு சுயநலங்கிறது அதிகமாக இருக்காது. ஆனால் இவங்கள சுயநலமாக பயன்படுத்தினவங்க அதிகமான பேர் கூட இருந்திருப்பாங்க. அது வேறு விஷயம். ஏன்னா சந்திரனில் உங்கள் ராசியின் அதிபதி யார் பார்த்தீங்கன்னா சந்திர பகவான். அப்போ மனநிலையை மாற்றி உடனே அவங்களுடைய கேரக்டருக்கு நீங்கள் மாறி செயல்பட ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ இந்த இயல்பான கேரக்டரே சந்திரனுடைய ஆதிக்கம் உங்களுக்கு அதிகமாக இருப்பதுனால தான். அதே போல் உங்களுடைய வீட்டில் தான் குரு பகவான் உச்சம் பெறுறார். இப்போ குரு ஒரு இடத்துல உட்காந்தா என்ன பண்ணுவார், தன்னுடைய சிசிய பிள்ளைகளுக்கெல்லாம் என்னென்ன செய்யணுமோ அதை செஞ்சு கொடுத்து தான் தனக்கு தேவையானதை சாப்பிடுவாங்க. ஸோ அதே போல் தான் தாயும் அப்படி தான், தான் குழந்தைகளுக்கெல்லாம் கொடுத்துட்டு தான் என்ன பண்ணுவாங்க, தனக்கு தேவையான சாப்பாடை கொஞ்சமாக இருந்தாலும் சாப்பிட்டுக்குருவாங்க. அந்த 2 கிரகங்களும் ஒரு வலிமையான இடமாக கடகராசி இருப்பதனால உங்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றமான சூழ்நிலைகள் இந்த 2025 உறுதியாக இருக்க போகுது. இந்த 2025 அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா வேலையே இல்லை. நானும் பல நாளாக வேலைக்கு முயற்சி எடுக்கேன், எங்கே போனாலும் நோ வேக்கன்சின்னு சொல்லி போர்டு வச்சிடுறாங்க. என் கூட படிச்சுட்டு அவன் போய் முதன்மையான இடத்துல போய் உட்காந்துருக்கார், அவருக்கு வேலை கிடச்சிருச்சு. ஆனால் அவரை விட நான் அதிகமான மார்க் வச்சுருக்கேன், எனக்கு வேலை கிடைக்கல. அப்போ எனக்கு மட்டும் ஏன் வேலை கிடைக்கல அப்படிங்கிற ஏக்கத்திலையும் வருத்தத்திலும் இருக்கக்கூடிய நம்மளுடைய கடகராசி என்பவர்களுக்கு இந்த வட்டம் உறுதியாக வேலையில் ஒரு வெற்றிகரமான சூழ்நிலை ஏற்பட போகுது. உங்களுடைய எதிர்பார்ப்புக்கேற்ற ஒரு வேலை உறுதியாக கிடைக்கும் என்று சொல்ல முடியும். அதே போல் இந்த இடத்த விட்டு போயிடணும்பா, நான் வேலை பார்க்குற இடத்துல எனக்கு ரெஸ்பான்ஸே இல்லை, ரெஸ்பான்ஸ் இல்லாத இடத்துல வேலை பார்க்க எனக்கு விருப்பம் இல்லை, நான் ஒரு நல்ல ரெஸ்பான்ஸான இடத்த தேடிக்கிட்டு இருக்கேன், அந்த இடம் எனக்கு கிடைக்க மாட்டேங்கி, வேலை இடமாற்றம் வந்தால் நான் சந்தோஷமாக இருப்பேன்பா, பெரும் மூச்சு விடுவேன் அப்படின்னு நினைக்கிற நாம் கடகராசி என்பவர்களுக்கு உறுதியாக வேலையில் இடமாற்றம் உண்டு. வெளிநாடுக்காக முயற்சி எடுத்து தோற்றே போயிட்டேன். அங்கே பணம் கொடுத்தேன், இங்கே பணம் கொடுத்து ஏமாந்துட்டேன். கடைசியில் என்னை கூப்பிட்டு போய் ஃப்ளைட்டை மட்டும் தான் காட்டினாங்க. இதுதான் ஃப்ளைட்டு, இந்த ஃப்ளைட்டை பார்த்துக்கோ, இந்த ஃப்ளைட்டில் நீ போகலாம், இத்தனை மணிக்கு வரலாம்லாம் சொன்னாங்க. அப்போ போயிடுவோங்கிற ஒரு எண்ணம் கூட வந்துச்சு, ஆனால் போக முடியல அப்படின்னு சொல்லி வருத்தப்படுற கடகராசி என்பவர்களுக்கு சொல்வது என்னென்னா, வெளிநாடு யோகம் உறுதியாக உண்டு. நீங்கள் வெளிநாடு போவதற்கான உள்ள தடை விலகி இப்போ நீ கரெக்டாக ப்ராசஸ் ஃபாலோ பண்ணிங்கன்னா வெளிநாட்டில் போய் நீங்கள் அமர்ந்து அங்கே வேலை பார்ப்பதற்கான வாய்ப்பு உண்டு, அல்லது வெளிநாடு சுற்றுலா பயணம் செல்வதற்கான வாய்ப்புகள்லாம் ஏற்பட போகுது. மாணவர்கள் தங்களுடைய கல்வியில் ஒரு அடுத்த கட்ட நகர்வை நோக்கி பயணிப்பதற்கான வாய்ப்பு,
ஒரு ஐடி துறையில் படிக்கிற நம்மளுடைய பிஇ மெக்கானிக் மற்றும் விஷுவல் கம்யூனிகேஷன் இந்த ஃபீல்டெல்லாம் படிக்கிற மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா சிறந்து மதிப்பெண் பெறுவீங்க. உங்களுக்கான காலேஜ் கரெக்டாக கிடைக்கும். +2 முடிச்சுட்டு இந்த டிபார்ட்மெண்ட்லாம் எடுக்கணும்னு நினச்சி காத்து கொண்டிருக்கும் கடகராசிக்காரங்க யார் இருந்தால் கட்டாயமாக நீங்கள் எதிர்பார்த்த காலேஜில் சேருவீங்க. 10th 12th நல்ல மார்க் வாங்கணும், ஒரு திறமையை வெளியே கொண்டு வரணும்னு நினைக்கிற கடகராசி என்பவர்கள் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். உங்கள் மனசை அலைபாய விட வேண்டாம். ஃபுல் கவனம் உங்கள் படிப்பில் வைங்க. உங்கள் எதிர்காலமே உங்களுடைய படிப்பு தான். 2 கண்களும் படிப்பை நோக்கி மட்டுமே பயணிக்குங்கிற லட்சியத்தோடு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கடகராசிக்காரங்க டாப் மார்க் வாங்குவீங்க. உறுதியாக நீங்கள் எந்த காலேஜில் போய் சேரணும்னு நினச்சிங்களோ அதுக்கு உங்களுக்கு பொருளாதார முக்கியத்தை விட படிப்பு ரொம்ப முக்கியம். நல்ல மார்க் எடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக காலேஜ் வந்து உங்களை கூட்டு போயிடும். நீங்கள் காலேஜை தேடி அலைய தேவையில்லை. ஸோ அப்போ உங்களுடைய முழு கவனமும் படிப்பை நோக்கி இருக்கணும். உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் என்ன செய்துனே தெரியல, திடீர்னு கை கால் வலிக்குது, திடீர்னு பார்த்திங்கன்னா வயிறு வலி அதிகமாக இருக்குது. ஸோ இப்படி ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது, உடல் ரீதியாக எனக்கு ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்குதுன்னு சொல்லி ஃபீல் பண்ணுற நம்மளுடைய கடகராசி பெண்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் மேன்மை ஏற்படும். என்ன பிரச்சனைங்கிறத அப்படியே ஸ்கேன் போட்டு பார்த்த மாதிரி 2025 மே மாதத்துக்கு மேலே கண்டுபிடிச்சிடுவீங்க. ஓ, இந்த பிரச்சனை தானா, இப்போ இந்த பிரச்சனைக்கு நான் எடுத்த மருத்துவம் தவறு, ஸோ இப்போ நம்ம எடுக்க போகிற மருத்துவம் சிறப்பு அப்படிங்கிறத நீங்கள் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணுவீங்க. ஸோ அந்தளவுக்கு உடல் ரீதியான பிரச்சனையிலேருந்து நீங்கள் விடுபடுவதற்கான வாய்ப்பு, என்ன பிரச்சனைங்கிறத கண்டுபிடிச்சி அதற்கான சரியான தீர்வை கடைபிடிப்பதற்கான வாய்ப்புலாம் நம்மளுடைய கடகராசி என்பவர்களுக்கு உறுதியாக பர்ஃபெக்டாக இருக்குது. அதே போல் திடீர்னு பிரச்சனை வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா தான் போய்கிட்டு இருந்துச்சு, நாங்கள்லாம் ஒற்றுமையாக தான் பேசிக்கிருந்தோம், என்னுடைய இளைய தம்பி வந்தார், என்னுடைய இளைய தங்கச்சி வந்தாங்க, ஸோ அவங்க மூலமாக எனக்கு பிரச்சனை வந்துருச்சு, அவங்க வந்தாலே ஒரே சண்டையாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி எதுவும் ஃபீல் பண்ணுற கடகராசி அன்பர்களுக்கு உங்களுடைய இளைய சகோதரத்துவம் மூலமாக ஏற்பட்ட பாதிப்பு குறைஞ்சி உங்களுடைய சகோதர சகோதரிகள் உங்களை புரிந்து கொண்டு உங்கள் மீது அதிக அக்கறையும் அதிகமான பாசமும் செலுத்துவதற்கான வாய்ப்பாக இந்த 2025 ஏற்பட போகுது. உங்களுடைய சகோதரர்கள் அனைவருமே, மூத்த சகோதரராக இருந்தாலும் சரி, இளைய சகோதரனாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஒரு ஒத்துழைப்பு கொடுத்து உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அடுத்த கட்ட முயற்சிக்கான செயல்பாடில் பயணிப்பதற்கான வாய்ப்பை உறுதியாக ஏற்படுத்தி கொடுப்பாங்க. அதே போல் கனவு மனைவி ஒற்றுமை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல ஒரு வெற்றிகரமான சூழ்நிலை உண்டு. உங்களுடைய கணவன் உங்களை புரிந்து கொண்டு உங்கள் மீது அன்பு செலுத்துவது, அல்லது உங்கள் மனைவி உங்களை புரிந்து கொண்டு அன்பு செலுத்துவது, எங்கேயாச்சும் ஊருக்கு போகலான்னு நினச்சா இவர் ஏற்றுக்கிறவே மாட்டேங்காரு, நான் ஊருக்கு இந்த ஊருக்கு போகணுன்னு சொல்கிறேன், அவர் ஒத்துக்கிற மாட்டேங்காரு அப்படின்னு ஃபீல் பண்ணுற பெண்ணாக நம்மளுடைய கடகராசிக்காரங்க இருந்தாலும் சரி, அல்லது அவங்க அம்மா வீட்டுக்கு வேணால் உடனே போயிடலாம், ஆனால் எங்கள் வீட்டுக்கோ அல்லது எங்களுடைய சம்மந்தப்பட்ட ஊர்களுக்கோ வர்றது கிடையாது அப்படின்னு வருத்தப்படுற கடகராசி என்பவர்களுக்கு என்ன சொல்கிறேன்னா, உறுதியாக உங்களுடைய புரிதலை ஏற்றுக்கொண்டு உங்களுடைய துணைவியார் நீங்கள் கூறுவதை ஏற்றுக்கொண்டு உறுதியாக வருவாங்க. ஓ, நீங்கள் சொல்கிறதுல இது ஒரு அர்த்தம் இருக்கோ அப்படின்னு சொல்லி அவங்க புரிஞ்சுக்கிட்டு உங்கள் கூட ட்ராவல் பண்ணுவதற்கான வாய்ப்பு, அந்த ட்ராவல் மூலமாக ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை ஏற்படுவதற்கான வாய்ப்புலாம் உறுதியாக உண்டு. நீங்கள் இந்த வருஷத்தில் எந்த விஷயம் செய்கிறதா இருந்தாலும் சரி அதை வந்து ப்ராப்பராக பக்காவாக பிளான் போட்டு மட்டும் செய்யுங்க. அவசரம் மட்டும் பட வேண்டாம். பொறுமையாக நிதானமாக பர்ஃபெக்டாக பிளான் போட்டு செஞ்சால், திட்டமிடுதல் இருந்தால் வெற்றி உண்டு. அவசரப்பட்டுட்டால் பதறும் காரியம் சிதறிவிடும். இதான் விஷயம். பதறாத காரியம் சிதறாது. அதனால் திட்டமிட்டு கரெக்டாக பர்ஃபெக்டாக செய்யுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு அடுத்த கட்ட நகர்வு உண்டு. அதே போல் உங்களுடைய தந்தையின் உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நம்மளுடைய கடகராசி அன்பர்கள் உறுதியாக கவனம் செலுத்தணும். அவங்களுக்கு ஏதாவது சின்ன சின்ன உடல் ரீதியான சின்ன பாதிப்பு தான் வரும். அந்த பாதிப்புக்கு நீங்கள் சரியான மருத்துவரை நாடி ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த உடல் ரீதியான பாதிப்புகள்லேருந்து வருவதற்கு முன்பே
நீங்கள் உங்களை பாதுகாத்துக்கொள்ள ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி கொள்ளலாம். அதேபோல் சிக்கனம் ரொம்ப ரொம்ப முக்கியம். சிக்னலும் முக்கியம், சிக்கனமும் முக்கியம். டிராஃபிக்கில் சிக்னல் போட்டு என்ன பண்ணணும், பிரேக் பிடிச்சி நிப்பாட்டி ரெட் சிக்னல் கட் பண்ண பிறகு தான் நீங்கள் என்ன பண்ணணும், வண்டியை மூவ் பண்ணணும். அதான் கரெக்டாக இருக்கும். ஸோ அதே போல் தான் நீங்கள் வாழ்க்கையில் பொருளாதார விஷயங்களில் எது தேவையோ அதுக்கு தேவையான விஷயத்துக்கு மட்டும் பணத்தை செலவழிச்சிங்கன்னா கண்டிப்பாக சிக்கனத்துலேயும் சரி சிக்கனத்துலேயும் சரி நீங்கள் மாட்டிக்கிற மாட்டீங்க, கரெக்டான முறையில் வெற்றி பெறுவீங்க. இந்த 2025 நம்மளுடைய கடகராசி அன்பர்களுக்கு மிகப்பெரிய ஒரு எழுச்சிகரமான அடுத்த கட்ட நகர்வுக்கான முயற்சிக்கான வெற்றிகரமான சூழ்நிலையை உருவாக்கி தரும் என கூறிக்கொண்டு கடகராசி அன்பர்கள் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி. நன்றி நேயர்களே. தற்போது வரை நீங்கள் பார்த்தது எல்லாமே 2025ஆம் ஆண்டு உங்கள் ராசிக்கான பொது பலன்கள். இந்த பொது பலன்களில் உங்களுடைய வாழ்க்கையில் நல்லவிதமான மாற்றங்கள் ஏற்பட வேண்டும் என்று நானும் வேண்டிக் கொள்கிறேன். இந்த பொது பலன்கள் என்பது உங்களுடைய வாழ்க்கையில் ஓரளவுக்கு ஒரு 30% கை கொடுக்கும். மீதி உங்களுடைய கேள்வி, உங்களுடைய மனசில் உள்ள ஆசைகள், உங்களுடைய மனசில் உள்ள தேவைகள், கவலைகள் இதெல்லாம் தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்கள் சுய ஜாதகம் தான் பேசும். வீடியோ பார்த்தேன், அது நடக்கலை, இது நடக்கலை, இப்படி நடக்கலை, அப்படி நடக்கலைன்னு சொல்லி நீங்கள் எங்களை கேள்வி கேட்குறதை விட உங்கள் ஜாதகத்தை கொடுத்து என்ன வழிமுறைகள் என்று கண்டுபிடிப்பது சரியான புத்திசாலித்தனம், ஒரு நல்ல செயல்பாடுகள். ஸோ உங்களுடைய முழு விவரங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் கடந்த கால அதாவது கடந்த காலத்தில் என்னென்ன நடந்துச்சு, எதிர்காலத்தில் என்னென்ன நடக்கப் போகுது, உங்களுடைய மனதில் உள்ள கேள்விகள் தெளிவாக தெரிஞ்சு கொள்ள வேண்டும் என நீங்கள் ஆசைப்பட்டால், விருப்பப்பட்டால் உறுதியாக கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு என்னை தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுடைய ஜாதக ரீதியான முழு விவரங்கள் உங்களுக்கு தெளிவாக கூற நான் காத்திருக்கிறேன். ஜாதகமே இல்லை, என்னுடைய எதிர்காலத்தை தெரிஞ்சுக்கலாமா, வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படுமா என்பதை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கட்டாயமாக பிரசன்ன அடிப்படையில் உங்களுடைய எதிர்காலத்தை கணிக்க முடியும் என்பதையும் கூறிக்கொள்கிறேன். அதே போல் நேயர்களே, நம்ம ஸ்ரீ பாலாம்பியா ஜோதிட ஆராய்ச்சி மையம் மற்றும் பயிற்சி மையம் சார்பாக ஆன்லைன் வகுப்பு இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது. அடிப்படை ஜோதிட வகுப்பு ஆல்ரெடி ரன்னிங்கில் இருக்குது. ஸோ நீங்களும் படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜில் சேர்ந்துக்கலாம். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் டீட்டெயில்ஸ் போட்டு விடுங்க. ஆன்லைன் மூலமாக தினமும் 1 மணி நேரம் ஜூம் மீட்டிங் மூலமாக கிளாஸ் எடுத்துக்கிருக்கோம். ஸோ கிளாஸோட டோட்டல் செயல்பாடுகள், அதுக்குரிய தொகை எல்லாமே உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணப்படும். ஃபோன் எடுக்கலைன்னா வருத்தப்பட வேண்டாம். ஜாதகம் பார்த்துக்கிருப்போம், ஆன்லைனில் அல்லது நேரடியாக பார்த்துக்கிருப்போம். ஸோ அதனால் ஃபோன் எடுக்காமல் இருக்கலாம். முடிஞ்சளவு வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டுட்டு கால் பண்ணுங்கள். மேலும் உங்களுடைய அன்பான ஆதரவையும் உங்களுடைய பொன்னான கருத்துக்களையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கொடுக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி. நன்றி.